சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ அர்ஜுனா தற்போது நீக்கப்படுவதற்கான ஆலோசனை கூட்டமானது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உயர்மட்ட குழு மூலமாக ஆலோசிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ரவிக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், அதே போன்று எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய ஆளுநர் ஷானவாஸ் உள்ளிட்டோரும் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பேசும்பொழுது சனாதன எதிர்ப்புக்கு எதிரான நிலைப்பாட்டோடு பல அரசியல் ரீதியிலான நகர்வுகளையும் போராட்டங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனும் முன்வைத்து களமாடி கொண்டிருக்கின்ற சூழலில் கட்சியினுடைய கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா நேற்றைக்கு பேசி இருக்கின்றார். இதுவே ஒரு அடிப்படையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கூட்டணியில் இருக்கின்ற பொழுது திமுக குறித்து மறைமுகமான பல விமர்சனங்களை நேற்றைக்கு ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மன்னர் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்கிற ஒரு அடிப்படையிலும் பிறப்பின் அடிப்படையில் ஆட்சியில் முதலமைச்சர்களாக கூடிய ஒரு நிர்பந்தமானது ஒழித்து கட்டப்படும் என்கிற ஒரு கருத்தானது முன்வைத்திருந்தார் ஆதவ அர்ஜுனா. இது எல்லாம் முக்கியமான ஒரு அரசியல் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த சூழலில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆதவ அர்ஜுனா நீக்குவதற்கான நடவடிக்கையில் ஆலோசனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி, விசிகாவிலிருந்து ஆதவ அர்ஜுனாவை நீக்குவதற்கான நடவடிக்கையும் ஆலோசனையும் நடப்பதாக கூறப்படுகிறது. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? விசிகாவில் இருந்து ஆதவ அர்ஜுனாவை நீக்க வேண்டும் என்று ஆளுர் ஷா நவாஸ் மிக உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார். இவர் ரவிக்குமார் விழுப்புரம் எம்பி அந்த கருத்தை ஆதரிக்கிறார். அதில் சிந்தனை செல்வன் எம்எல்ஏ, பனையூர் பாபு எம்எல்ஏ, பாலாஜி எம்எல்ஏ போன்றவர்கள் எல்லாம், வன்னியரசு போன்றவர்கள் எல்லாம் ஆதவ அர்ஜுனாவால் விடுதலை சிறுத்தைகளுக்கு நஷ்டம்தான், லாபம் இல்லை. திமுக கூட்டணி ஒரு வெற்றி பெற்ற கூட்டணி, ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வெற்றியை தேடி தந்த ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் 2011, 16 தேர்தலுக்கு பிறகு 19 மக்களவை தேர்தலில் 2 மக்களவை இடங்களை விடுதலை சிறுத்தைகளுக்கு பெற்று தந்து தொடர்ச்சியாக 4 சட்டமன்ற இடங்கள், அதை அடுத்து 2 மக்களவை இடங்களை பானை சின்னத்தில் பெற்று தந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி தந்த ஒரு கூட்டணி. இது இயல்பாக அமைந்த ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி, ஒன்றிணைந்ததால் வரும் ரசாயன மாற்றத்தில் பாஜக எதிர்ப்பு என்ற சூழ்நிலையில் ஒரு கெமிஸ்ட்ரியின் அடிப்படையில் வெற்றி பெற்றிருக்கும் கூட்டணி. இதில் அந்த கெமிஸ்ட்ரியை கெடுக்கும் விதமாக, தங்களின் எதிர்கால வெற்றியை பாதிக்கும் விதமாக ஆதவ அர்ஜுனாவின் நடவடிக்கைகள் இருக்கின்றன என்பதுதான் ஆளுர் ஷா நவாஸ், ரவிக்குமார் போன்றவர்களின் கருத்து. எனவே அவர்கள் ஆதவ அர்ஜுனாவை நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனின் ஆளா அல்லது விஜயின் ஆளா? நீங்கள் திருமாவளவனின் ஆள் என்றால் திருமாவளவனை முதல்வராக விஜய் சொல்ல வேண்டும் என்ற கருத்துக்களை நீங்க முன்வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஷா நவாஸ் போன்றவர்கள் எல்லாம் ஆதவ அர்ஜுனாவை நீக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை திருமாவளவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவனும் ரொம்ப தெளிவாக திமுக கூட்டணியில் தொடர்வோம், எங்களுக்கு பேராசை இல்லை, இந்த ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ தொடரும் என்பதை கூறியுள்ளார். இது ஆதவ அர்ஜுனாவின் எண்ண ஓட்டங்கள், முயற்சி அனைத்தையுமே திருமாவளவன் இதில் தகர்த்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அதே வேளையில் கட்சியில் இன்னும் ஆதவ அர்ஜுனா தொடர்வதா வேண்டாமா என்பதில் திருமாவளவன் ஒரு முடிவு எடுக்கவில்லை. திருமாவளவனை பொறுத்தவரையில் ஆதவ அர்ஜுனாவின் நடவடிக்கைகள் திருமாவளவனுக்கு நெகட்டிவாக பலரும் சொன்னாலும் கூட ஒரு வகையில் திருமாவளவனுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கிறது. இப்பொழுது பலரும் பலன் நிரூபிக்காத விஜய் ஏன் திருமாவளவனை முதலமைச்சர் வேட்பாளராக கூறக்கூடாது, இவரைத்தான் சீமானே 30 சீட்டுக்கு தான் தகுதியானவர் என்று கூறி கூட்டணிக்கு இல்லை என்று கூறிவிட்டார். அதே போல் பலன் நிரூபிக்காத இவர் மீண்டும் திருமாவளவன் இவரை ஆதரிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி நியாயம்? திருமாவளவன் இவர் ஆதரிக்கலாமே என்ற கருத்து இந்த மக்கள் மத்தியில் பரவி உள்ளது. மேலும் திருமாவளவன் வராத ஒரு ஆதங்கத்தை விஜய் வரவில்லை என்பதை வெளிப்படுத்தும் போது விஜய் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்காக இயங்குகிறார், தவிக்கிறார் என்ற கருத்தை திருமாவளவனும் ரவிக்குமாரும் சொல்வது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு வகையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு பலன் நிரூபிக்காத விஜயின் மூலமாக ஒரு பெரிய முக்கியத்துவம் ஏற்பட்டாலும் இந்த திமுக வெற்றி கூட்டணியின் கெமிஸ்ட்ரி பாதிக்கும் என்று அங்கிருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் கருதுவதனால் எம்பி எம்எல்ஏக்களுக்கு கருத்துக்கு திருமாவளவன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறார் என்றே கருதுகிறேன். திமுக கூட்டணி விருதி ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கைக்கும் வாய்ப்புகள் அதிகம் என்றாலும் கூட அதை சற்று தள்ளி போடலாம் என்று திருமாவளவன் எதிர்பார்ப்பார். காரணம், இந்த பிரச்சனை திருமாவளவனை மையப்படுத்தி அவரை மையப்புள்ளியாக தமிழக அரசியலில் காட்டுகிறது. ஏன்
பிரபல நடிகர் பல நிரூபிக்காத விஜயை விட இந்த விஷயத்தில் திருமாவளவன் இன்று மையப்புள்ளியாக ஆயிருக்கிறார் என்றால் ஆதவ அர்ஜுனாவின் நடவடிக்கை தான். அதே வேளையிலே கூட்டணியின் கெமிஸ்ட்ரியை கெடுக்கும் என்ற எம்எல்ஏக்களின் கருத்தையும் மதித்து ரவீந்திரன், நீங்க சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப உண்மையாக பார்க்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி ஆதவ அர்ஜுனா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் அடுத்து என்ன என்கிற ஒரு கேள்வி எழும் இல்லையா? ஒரு பக்கம் விஜய்க்கு ஆதரவாக நேற்றைக்கு பேசி இருக்கிறார் என்றால், இன்றைக்கு கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தில் மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கிறதா ஆதவ அர்ஜுனா அப்படின்றதும், அதோடு மட்டும் இல்லாமல் பொருளாளர் பதவியை குறிவைத்து ஆதவ அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் பேசி வருவதாக கூறப்படுகிறது. அதற்கான முகாந்திரம் இருக்கிறதா இந்த அரசியல் நகர்வுகளில்? இல்ல, ஆதவ அர்ஜுனா ஒரு முக்கியமானவர் தான். அவர் ஒரு பிராண்டிங் ஆளாக இருக்கிறார். ஒரு அரசியல் களத்தில் ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளராக, அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பொதுவாக பெரிய அளவுக்கு ஊடக வெளிச்சம் வராத ஒரு கட்சியில் இந்த அளவுக்கு ஒருத்தர் செயல்பட என்றால் அவருக்கு மேனிபுலேஷன் ஸ்கில், மனுவரிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கிறது என்றுதான் பொருள். அதே வேளையில் அரசியல் அரங்கத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய நன்மையை தான் பார்ப்பார்கள். தான் முதலமைச்சராக வருவேன் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் தனித்து போட்டி போட்டு அதில் முன்னேறி கொண்டிருக்கும் சீமானிடம் அவர் போய் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கலாம் வாங்கள் என்றால் அந்த இடத்தில் தோல்வியைத்தான் சீமானிடம் தழுவி இருக்கிறார் ஆதவ அர்ஜுனா. என்றாலும் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு கான்டாக்ட் இருக்குது. அவரோட நகர்வுகள் திருமாவளவனுக்கு அதை செய்து கொடுத்திருக்கின்ற போது ஆதவ அர்ஜுனால் ஒரு மேல்மட்ட அரசியலை கீழ்மட்டத்தில் களத்தில் இல்லாவிட்டாலும் மேல்மட்ட ஊடக அரசியலை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் விஜயும் அவர் கட்சியில் சேர்ந்தால் ஆதவ அர்ஜுனா தனக்கு பிளஸ் என்று தான் கருத வாய்ப்பு உண்டு. அது ஆதவ அர்ஜுனா தான் முடிவெடுக்க வேண்டும். ஆதவ அர்ஜுனாவின் எதிர்காலத்தை பொறுத்து அவர் என்ன முடிவெடுக்கிறார், அதனை விஜய் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்க்க வேண்டும். ஆதவ அர்ஜுனா போன்ற ஒரு பாப்புலர் பர்சன் விஜய் பக்கம் வருவது விஜய்க்கு லாபம் தான். மேலும் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் சீமானின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கும் போது தெலுங்கு தாய்மொழியை கொண்ட ஆதவ அர்ஜுனா விஜய்க்கு வருவது தெலுங்கு சமூக மக்கள் வாக்குக்கும் விஜய் தனக்கு சாதகம் என்றுதான் கருதுகிறார். சீமான் ஒரு உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் சீமான் கொடுக்கிற நெருக்கடிக்கு ஆதவ அர்ஜுனா வந்தால் தனக்கு லாபம் என்றுதான் விஜயும் கருதுவார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி.